ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் இட்லி மாவு இருந்தால் போதும், நமக்கு சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடும். ஆமாங்க, இட்லி மாவு வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு தனியாக நீங்கள் ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி மாவு எப்போவுமே இருக்கும். நமக்கு அந்த மாவு இருந்தாலே போதும், இது சூப்பரான கார குழிப்பணியாரம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா சாப்பிட்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ இதை நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா ஃபைனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதே இது நீங்கள் வெங்காயத்தை வதக்கி கூட சேர்க்கலாம். நான் அன்றைக்கி வதக்கலை, அப்படி டேரெக்டாகவே சேர்த்துருக்கேன். வதக்கி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. காய்கறி நம்மளோட விருப்பம் தான். கேரட், அப்புறம் பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு நம்ம சோடா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அவ்வளோதான், நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சுனான்னு பார்க்கலாம். லைட்டாக நீங்கள் மாவு ஊற்றி பார்த்தீங்கனாலே ஊற்றின உடனே நமக்கு டக்குன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் கல் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதோ சின்ன டம்ளரில் கூட ஊற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஃபுல்லாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக நீங்கள் மேலோட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டு வேக விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே மாவாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு மேல் பக்கம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், மாவு நல்லா மேலே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, வெளிப்பக்கம் நல்லா நமக்கு மொறுமொறுப்பாகவும் இருக்குது. இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே இட்லி, தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. 2 சைடுமே நல்லா வெந்து நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இட்லி மாவில் காரக்குழி பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நான் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.